வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரம்ம யுகம் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மம்முட்டி தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ராகுல் சதாசிவம் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் வேற ஒரு லீக்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் நடிக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், அவர் எடுக்கக்கூடிய கேரக்டர்ஸா இருக்கட்டும் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் அடுத்த படத்துல என்ன புதுமையா பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஆடியன்ஸ் மத்தியில கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த எதிர்பார்ப்பை கம்ப்ளீட்டா பூர்த்தி பண்ண ஒரு படம் தான் இந்த பிரம்மயுகம். இந்த படம் ஆக்சுவலா கம்ப்ளீட்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கிறதுல என்ன புதுமை இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் ஒரு காரணத்தோட இவங்க எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 17வது செஞ்சுரியில நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உலகத்தை செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 17வது செஞ்சுரியில அடிமைகள் சந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அங்க இருந்து தப்பிக்கிற நம்ம அர்ஜுன் அசோகன் வர வழியில காட்டு பகுதியில ஒரு மோகினியை பாக்குறாரு. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல போய் ஒதுங்குறாரு. ஒரு பாலடைஞ்ச வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல ரெண்டே நபர்கள் தான் இருக்காங்க. ஒன்னு மம்முட்டி, இன்னொன்னு அவரோட சமையல்காரன். அர்ஜுன் அசோகனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பாடக்கூடிய திறமை அப்படின்றது இருக்கிறனால மம்முட்டி வந்து அவரை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள பயங்கர மர்மமான விஷயங்களா நடக்குது. இன்ஃபேக்ட் கெட்ட கெட்ட கனவுகள் வருது. நைட்டு நேரத்துல பயங்கரமா சத்தங்கள் கேட்குது. அது மட்டும் இல்லாம மம்முட்டியே ஒரு பயங்கர மிஸ்டீரியஸான பர்சனா இருக்காரு. ஸோ இந்த வீட்டுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அசோகன் ட்ரை பண்றாரு. அந்த முயற்சி எப்படி போகுது, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, உண்மையிலே மம்முட்டி யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஹாரர் மூவி தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, சுருளி படம் பார்த்திருப்பீங்களா? கிட்டத்தட்ட அதுல எப்படி ஒரு மிஸ்டீரியஸ் வேர்ல்டை செட் பண்ணி நிறைய மிஸ்டரியான விஷயங்களை காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும் போதும் வந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இவங்க காட்டக்கூடிய உலகம் அப்படின்றது பயங்கர மர்மங்கள் நிறைஞ்ச உலகமா இருந்துச்சு. அண்ட் அதில் வைக்கக்கூடிய சீக்வன்சஸ்மே வந்து பயங்கர மிஸ்டீரியஸா இருக்கும். இன்ஃபேக்ட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பை வந்து படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இந்த படம் வழக்கமான ஹாரர் டெம்ப்ளேட்ல இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவியா இருக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஹாரருக்கு நடுவுல இவங்க பேசிருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது அதிகாரத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்றது இருக்குல்ல, அது ரிலேட்டடா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதோட லீட் கேரக்டருமே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஷேட்ல தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இன்ஃபேக்ட் தனக்கு முன்னாடி இருக்கிறவன் தான் கண்ணை பார்த்து பேசுறத கூட விரும்பாத ஒரு நபரா காட்டியிருப்பாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. ஒரு வித்தியாசமான நெகட்டிவ் ஷேட் ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 17வது செஞ்சுரியில எப்படி இருக்குமோ அந்த காலகட்டத்தை ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அந்த கிச்சன்ல அவங்க சமைக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படம் விஷுவலாவுமே பயங்கர ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு செட் ஆகாம இருக்கலாம். கொஞ்சம் பெட்டரா இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆல்சோ இந்த படத்துல அந்த டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சில ஹாரர் போர்ஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல. மேபி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் அந்த அளவுக்கு செட் ஆகாம இருக்கலாம். பட் வித்தியாசமான படங்கள் பார்க்கக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75 அவுட் ஆஃப் 5. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மைல்டா 2 காட்சிகள் வருமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.